ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தை ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டாடா. வெல்கம் டு மேடி மேக்ஸ். இனி நம்ம சென்னை பாடியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க இந்த போத்தீஸ் ஸ்வர்ண மகால் தான் வந்திருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. என்னடா இவ்வளோ நாள் ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுத்துட்டு அராஜகம் பண்ணிட்டுருக்கேன். நம்ம அண்ணாச்சிக்கு ஆப்போசிட்டாக யாரும் வரலையே நினச்சோம். பட் வந்து இறங்கிட்டாப்பில் நம்ம போத்தீஸு. ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததும் நம்ம பார்க்கிங் தான் போயிட்டுருக்கோம். என்னடா இது புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது பேர் தான் பார்க் லேயர். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாலில் தான் இருக்கும். இனிமேல் ஷாப்பிங் வந்தால் பார்க்கிங்க்கெலாம் கஷ்டப்பட தேவையில்லை போல். ஏன்னா இங்கே அவ்வளோ பெரிய பார்க்கிங் கொடுத்து வச்சுருக்காங்க. சரி வாங்க உள்ளே எப்படி இருக்கு போய் பார்க்கலாம். உள்ளே என்ட்ரி ஆனதுமே பாருங்கப்பா, ஏசியை வாசப்படி வரையும் போட்டு வச்சுருக்கானுங்க. அப்படியே மேலே பாருங்கள், நல்ல பெரிய இன்டீரியராக தான் கொடுத்து வச்சுருக்காங்கல்ல. சரி என்னென்ன ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்துடலாம். இங்கே மொத்தமாக 7 ஃப்ளோர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் தான் இருக்குது. இங்கே கோல்டு, சில்வர், டைமண்ட் இது எல்லாமே கிடைக்கும் போல். சரி வாங்க நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போவோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேடிஸ்க்கு தான். அதுவும் 3 செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க. இந்த 3 செக்ஷன்லேயும் கலெக்ஷனுக்கு பஞ்சமே இல்லை. இந்த காட்டன் சாரீ லவர்ஸ்க்கெலாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா மெட்டீரியலும் இந்த ஃப்ளோர்லேயே கிடச்சிரும். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தா, இந்த ஒய்ஃப் கூட ஷாப்பிங் வர ஹஸ்பண்டுங்களுக்கு எல்லாமே உட்கார்ற மாதிரி இங்கேயும் ஒரு பெரிய சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம இப்போ செகண்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். செகண்ட் ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான். ஏன்டா ஃபஸ்ட் ஃப்ளோரே ஆல்ரெடி லேடிஸ்க்கு இருக்கே, எதுக்கு செகண்ட் ஃப்ளோர் லேடிஸ்க்குன்னு பார்த்தா இதுதான் இவங்களோட முக்கியமான ஃப்ளோரு. இந்த காலேஜ் போகிறவங்கலேருந்து இந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இங்கே கலெக்ஷன் சும்மா அள்ளி இருக்குது. நீங்கள் என்ன மெட்டீரியல் வேணாலும் இங்கே எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காஸ்மெட்டிக் செக்ஷன். இந்த காஸ்மெட்டிக் செக்ஷனில் பார்த்தா ஹேண்ட்பேக் செக்ஷனு, அப்புறம் நெயில் செக்ஷனு, இப்படின்னு பெரிய பெரிய செக்ஷனாக கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பில்லிங்க்கெலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை போல். ஏன்னா இங்கே அவ்வளோ பெரிய பில்லிங் கவுண்டர்ஸும் இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம போயிட்டுருக்க ஃப்ளோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிட்ஸுக்கு தான். கிட்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்லேருந்து டாய்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த ஒரே செக்ஷன்லேயே கிடச்சிரும். இந்த கிட்ஸுக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சும்மா கடல் மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த சைஸ் இல்லை, இந்த கலெக்ஷன் இல்லை அப்படின்றதெல்லாம் இங்கே சொல்லவே முடியாது. ஏன்னா இங்கே அவ்வளோ கலெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. கிட்ஸை கூப்பிட்டு வந்தால் நீங்கள் ட்ரையல் ரூம்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது. நல்ல பெரிய பெரிய ட்ரையல் ரூமாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டாய்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இங்கே கண்ணு மூடி தான் கூப்பிட்டு வரணும் போல். ஏன்னா இங்கே அவ்வளோ டாய்ஸ் இருக்குது. நானே கொஞ்ச நேரம் அந்த டாய்ஸ்லாம் எடுத்து விளையாட்டுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி கார்ஸு, இதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கூட ரொம்ப ஹையாக இருக்க மாதிரிலாம் இல்லை, மீடியமாக தான் இருக்குது. பட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம போயிட்டுருக்க செக்ஷன் மென்ஸ் செக்ஷன். 4th ஃப்ளோர் தான் வந்திருக்கோம். மென்ஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் தான் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. சரி ஓகே, ரேண்டமாக ஒரு சட்டை எடுத்து பார்த்தேன். பட் ரேட் என்னமோ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. சரி உடனே வச்சுட்டேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேரேஜ்க்கு தேவையான இந்த கோட் ஷூட்டுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வெட்டிங் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. சரி அதுலேயும் ஒரு ரேண்டமாக ஒரு கோட் எடுத்து பார்த்தா ரேட்டு 7,999 போட்டிருக்கு. பட் ஒர்த்து தான். ஏன்னா இங்கே பீட்டர் இங்கிலாந்து போன்ற பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அடுத்ததான் நம்ம இப்போ போயிட்டுருக்க ஃப்ளோர் 5th ஃப்ளோர். இங்கே எல்லா ஃப்ளோருக்கும் பார்த்திங்கன்னா லிஃப்ட்டும் இருக்குது, எக்ஸ்லேட்டரும் இருக்குது. ஸோ கவலையே கிடையாது. 5th ஃப்ளோர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹோம் அப்ளையன்ஸ் தான். இங்கே இந்த வீட்டுக்கு தேவையான இந்த மிக்சி, கிரைண்டர், ஃபேன் எல்லாமே இந்த ஒரே ஃப்ளோர்லேயே கிடச்சிரும்.
சம்மந்தமே இல்லாமல் இங்கே இந்த ஃபுட்வேர்ஸ்லாம் இங்கேயே வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷூகேட்ஸு, இந்த ஸ்கூல் பேக்ஸு இதோட கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே கலர் கலராக அதிகமாகவே இருந்துச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம வந்திருக்க ஃப்ளோர் 6th ஃப்ளோர். எஸ், இந்த ஃபேமிலிஸ்க்கெலாம் முக்கியமான ஃப்ளோர், க்ரோசரிஸ். எஸ், எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா துணி கடையில் டி நகரில் சரவணா ஸ்டோரில் தான் பார்த்துருக்கேன். சரவணா ஸ்டோருன்னு சொன்னோடனே ஞாபகம் வருது என்னென்னா, இங்கே இருக்க பாடியில் இருக்க சரவணா ஸ்டோர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாசரிஸ் இருக்க ஃப்ளோரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக அங்கே போய்ட்டு நீங்கள் பில் போடுறது தான் பெரிய தலைவலி. நான்லாம் போனோன்னா இந்த கிளாசரிஸ் வாங்க போனாலே வந்து பார்த்திங்கன்னா பில்லெல்லாம் வந்து அந்த ஃப்ளோரில் போடவே மாட்டேன், கீழே தான் வந்து போடுவேன். இங்கே பார்த்தீங்கனாலும் அதே தான். பட் இங்கே பில்டிங்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இங்கே காய்கறியிலேருந்து இந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்ல பெரிய ஸ்பேஸாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரேக்லேருந்து இன்னொரு ரேக்குக்கு பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ட்ராலிலாம் தள்ளிட்டு போகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டு ஃப்ளோரான 7th ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இந்த 7th ஃப்ளோர் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அதே சேம் வீட்டுக்கு தேவையான இந்த ஹோம் அப்ளையன்ஸ் தான். இங்கே உள்ள என்ட்ரி ஆனதும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த புதுசாக இந்த வீடு கட்டணும்னா ஃபுல்லாக இந்த கிச்சன் செட்டப்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டைனிங் செட்டப்பு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு டெமோ மாதிரி வச்சுருந்தாங்க. அது இங்கே இருக்க இதில் அது புதுசாகவே இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்க ஒரு மாலில் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு ரூம் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், இந்த கட்டில்லேருந்து பீரோலேருந்து டைனிங் டேபிள்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்த டெமோவை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி இதை பார்த்தே வாங்கிக்கலாம். ஷோஃபாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, கலர் கலரான வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேட்ரஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே சத்யாவும் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த கடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோம் அப்ளையன்ஸ்லாம் விற்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சத்யாவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் எதுக்கும் கவலையப்பட தேவையில்லை. இங்கே எல்லாமே இருக்குது. இந்த ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேயே கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஒரே இதில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிடலாம், எந்த கவலையுமே இருக்காது. ஃபைனலாக நம்ம எல்லா ஃப்ளோரையும் பார்த்து முடிச்சிட்டோம், எல்லாமே காமிச்சாச்சு. பட் இன்னும் ஒன்று மட்டும் காமிக்கலேன்னு பார்க்குறீங்களா? எஸ், அதுதான் ஃபுட் கோர்ட். ஆமாம், இங்கே ஃபுட் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. இதுக்குள்ளே போனதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இருந்தாங்க. இங்கே சரவணா ஸ்டோர் வந்து ஃபேமஸ் ஆனதும் பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் தான். ஆனால் அங்கே ஒரு மைனஸ் என்னென்னா அந்த ஃபுட் கோர்ட் 9th ஃப்ளோரில் இருக்கும். இங்கே ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் கோர்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. ஸோ நாங்கள் வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி இங்கே ஆர்டர் பண்ண ஒரு 10 மினிட்ஸ்லேயே எங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இங்கே உட்காரத்துக்காக எங்களுக்கு இடமே கிடைக்கல. அங்கே பீஸும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வச்சுருந்தாங்க, குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரோட இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்க மாதிரி தான் தோணுது. ஓகே, ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நீங்கள் ஆல்ரெடி போத்தீஸ்க்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சரி, ஓகே, எல்லாருக்கும் பாய்.